வணக்கம். நம்ம இன்னைக்கு பிறவா புலியும் இரவா பனையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிறவா புலியும் இரவா பனையும் எங்கே இருக்குன்னா, இது கோவை அருகில் உள்ள பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் ஆலயத்தோடு தொடர்புடைய ஆன்மீக மற்றும் இயற்கை அதிசயமாகும். இயற்கை அதிசயம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது பிறவா புலி, த டேமரிண்ட் விச் நெவர் கிவ்ஸ் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறவா புலி எங்கே நிற்குதுன்னா, இந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தென்பக்க கோபுரத்துக்கு பக்கத்தில் தென்கிழக்கு திசையில் தான் இந்த பிறவா புலி நிற்குது. இந்த புலியோட அதிசயம் என்னென்னா, அந்த புலியில் காய்க்கிற காய்கள், புளியங்காய்கள்லாம் அந்த மற்ற ஊர்களில் உள்ள காய்கள்லாம் புளியங்காய்கள். அந்த புளி முதிர்ந்து அது கீழே விழும்பொழுது அந்த விதைகள் முளைத்து ஒரு செடி உருவாகும். ஆனால் இந்த மரத்தில் உள்ள புளியங்கொட்டைகளை எடுத்து எந்த இடத்தில் போய் ஊந்தினாலும் அவை முளைப்பதில்லை. அதுதான் இதோட சிறப்பு. இப்போ இது எதை குறிக்குதுன்னா, எதை குறிக்குதுன்னா, ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த தலத்தில் வழிபடுகின்ற பக்தர்களுக்கு, அதாவது மறுபிறவி என்ற ஒன்றே கிடையாது. பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி அந்த இதுலேயே அவங்க வரமாட்டாங்க. மறுபிறவி இல்லாத வாழ்வு கிட்டும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம். அதே போல் இப்பொழுது நம்ம இதை பற்றி பிறவா புலி பற்றி பார்த்துட்டோம். இனி இரவா பனைனா அது எங்கே இருக்குன்னு பார்த்தா, அதுவும் இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் வடக்கு பக்கத்தில் நொய்யல் நதிக்கரையில் உள்ள ஒரு வடகைலாயம் சொல்கிற ஒரு சின்ன சிவன் கோவில் பக்கத்தில் நிற்குது. அதாவது பொதுவாகவே பனை மரங்கள் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியவை. அது கற்பகத்தெரு. நீண்ட காலம்னா அதை பற்றி ஒரு பழமொழியோட உண்டு. தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பனைமரம் நம்ம ஒரு விதை போட்டு முளைக்க வச்சா கூட நம்ம வாழ்நாளில் அதனோட பலனை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பலன் கொடுக்க ஒரு 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள்லாம் ஆயிரும். அதுவரை மனிதனோட ஆயுள் இருக்குமாங்கிறது சந்தேகம். தென்னை அப்படி இல்லை. தென்னையை வச்சோம்னா உடனடியாக அது ஒரு 3-4 வருடத்திலே காய்த்து இளநீர் கொடுக்கும், தேங்காய் கொடுக்கும், எல்லாம் பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட கற்பக தெருவான பனைமரம் ஆனாலும் ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு, நூற்றாண்டுகள் கடக்கும் பொழுது, சில நூற்றாண்டுகள் கடந்த பின்பு அதாவது பனைமரம் கூட பட்டு போகும். ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள பனைமரம் பல நூற்றாண்டுகளாக இங்கே நின்ற பொழுதிலும் அவை சிறிது கூட காயவோ வாடவோ எதுவுமே இல்லை. அப்படியே பச்சை பசைலென இருக்கிறது. அதுதான் அந்த பாம் ட்ரீ தட் நெவர் டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இரவா பனை. இதோட ஐதீகமும் என்னன்னா, இங்கு வழிபடுகின்ற ஆன்மாக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வுனா இதுதான், மறுபிறவி என்பது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். இன்னொன்று, இந்த பேரூர் தலத்தில் இன்னும் 2 சிறப்பு இருக்குது. இந்த பிறவா புலி இரவா பனை தவிர இன்னும் 2 சிறப்பு என்னன்னா, இங்குள்ள சாணத்தில், மாட்டு சாணம்லாம் ஆகட்டும், மாட்டு சாணத்தில் எல்லாம் புழுக்கள் உருவாவதில்லை. மற்றபடி சாணத்தில் ஒரு சில நேரங்களில் புழுக்கள் உருவாகலாம். ஆனால் இங்குள்ள சாணத்தில் எப்பொழுதுமே புழுக்கள் உற்பத்தி ஆவதில்லை. அது ஒன்று. இன்னொன்று, இங்கு இறந்தவர்களுடைய எலும்புகளை எடுத்து இங்களுடைய நொய்யல் நதிக்கரையில் போய் கரைத்தார்கள் என்றால் அவை சில நாட்களிலே வெள்ளை நிற கற்களாக மாறிவிடுமா. இப்படி 2 அதிசயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இரவா பனை பற்றியும் பிறவா புலி பற்றியும் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.